அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறேன். இப்போ வாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்பு பார்க்கலாமா? நம்ம இயற்கையாக வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே பிளாஸ்டிக் பேக்கில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அது தண்ணி விட்டுரும். வெண்டைக்காய்க்கு இயற்கையாகவே சீக்கிரமாகவே தண்ணி விட்டு அந்த விழுவிழுப்பு தன்மை வெளியே வந்துடும். அதனால் இந்த மாதிரி துணி பேக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே போட்டு வைங்க. அப்படி இல்லையா டிஷ்யூ பேப்பரை நல்லா சுற்றி தண்ணியை ஏதாவது ஒரு இதில் உறிஞ்சிற மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்குமே உங்களுக்கு எதுவுமே ஆகவே ஆகாது. நீங்கள் ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சிடலாம். சரியா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி துணி பேக்கு நம்ம தைச்சிக்கிறலாம். கையிலையும் தைக்கலாம், மிஷின்லேயும் தைச்சிக்கிறலாம். துணி பேக்கு இருக்க நம்மளுக்கு பொருள்கள் வாங்கலாம் இந்தியாவிலாம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறலாம். அடுத்த டிப்பில் போகலாமா? இந்த டிப்பு சமைக்கும்போது நம்ம பூண்டு உரிக்க ரொம்ப பேர் ரொம்ப சிரமப்படுவீங்க. ரொம்ப சிரமம்னா தேவையில்லை. 1 கிலோ பூண்டா இருந்தாலும் ஒரு முட்டையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் வச்சு உரிச்சிடலாம். இந்த மாதிரி இடிகளை வச்சுக்கிறங்க. இடிகளை வச்சுக்கிட்டு ஒரு போட்டினா உங்களுக்கு எல்லாமே இது பண்ணிடும். அதோட அப்புறம் மெதுவாக தட்டணும். அந்த பூண்டை மேலே மெதுவாக தட்டணும். இந்த மாதிரி தட்டிக்கணும். சில இது உங்களுக்கு தட்டலை அப்படின்னா எப்போ உரிக்க போகிறீங்களோ அப்போ ஒரு தட்டு மறுபடியும் எடுத்து தட்டிக்கிறேன். இது உங்களுக்கு பூண்டு தனியாக தோல் தனியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். கை உங்களுக்கு வலிக்கவும் செய்யாது. கத்தியும் தேவையில்லை. கத்தியே இல்லாமல் நீங்கள் பூண்டை அருமையாக உரிக்கலாம். இந்த டிப்பு நான் ரொம்ப நாளாகவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம சீக்கிரம் பொடி இருந்தால் மெதுவாக தட்டுங்க. உங்களுக்கு தோல் ஈஸியாகவே வந்துடும். சரியா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எப்படி பூண்டு உரிப்பீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மரத்தில் நம்ம கிச்சன் வேலைகளை நம்ம ஈஸியாகவே செய்யக்கூடிய இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிற வேண்டியது தான். நம்ம யோசித்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தக்கன நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சீக்கிரம் நீங்கள் சமைச்சிடலாம். இது வேலைக்கு போகிறவங்களாம் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி குட்டீஸ்கிட்ட கொடுத்தா கூட அவங்க நல்லா இடிச்சிருவாங்க. நல்லா தட்டி பூண்டை உரிக்க சொல்லலாம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி செஞ்சுருவாங்க. நீங்கள் பாட்டிலில் போட்டு கூட வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த டிப்புல போகலாமா? இயற்கையாக வெண்டைக்காய் கட்டிங் பண்ணையில் இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நம்ம கட்டிங் பண்ணலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு சமையல் கட்டிங் பண்ணுற வேலை முடிஞ்சிடும். ஒன்றா கட்டிங் பண்ணாமல் ரெண்டாக கட்டிங் பண்ணாமல் ஒரு 10 இல்லை ஒரு 5 ஒரு 6 மாதிரி வெண்டைக்காய் எடுத்து வச்சு நீங்கள் நல்லா சூப்பராகவே நீங்கள் கட்டிங் பண்ணலாம். நுனியிலேருந்து கட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி நுனி பகுதியை நீங்கள் அழகாக கட்டிங் பண்ணி அப்படியே போட்டுட்டு அப்படியே கரெக்டாக உங்கள் சைஸுக்கு தக்கன உங்களுக்குண்டு ஒரு இது இருக்கும்ல எப்படி கட்டிங் பண்ணணும்ட்டு அந்த சைஸுக்கு தக்கன நீங்கள் நான் கொஞ்சம் பெருசாக தான் கட்டிங் பண்ணுவேன். நல்லா அப்படி கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்டில் நீங்கள் 1 கிலோ வெண்டைக்காய் கூட நீங்கள் சூப்பராகவே கட்டிங் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டே கிடையாது. நான் எப்போவுமே இப்படி கட்டிங் பண்ணுவேன். இப்போ ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அகலவாகலே வச்சுக்கிட்டு அப்படி கையை வச்சு அமைக்கிட்டு அப்படியே இது பண்ணுவேன். இது நம்மளுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இது ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். நான் அடிக்கடி இந்த டிப்பை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். நீங்கள் எப்படி வெண்டைக்காய் கட்டிங் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு முதல்ல நம்ம இந்த வெண்டைக்காயை கழுவிடணும். சரி, உப்பு போட்டு கழுவிட்டு நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள் இந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு 1 நிமிஷத்தில் நீங்கள் 1 கிலோ வெண்டைக்காய் 2 கிலோ வெண்டைக்காயோட நீங்கள் கடை நீங்கள் கட்டிங் பண்ணி போட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, இப்போ அடுத்த டிப்புல போகலாமா? பொதுவாகவே காய்கறி கீரைகள்லாம் கட்டிங் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணிக்குலேருந்து கொஞ்சமாக உப்பு போட்டுறணும். உப்பு போட்டு நீங்கள் காய்கறியை நல்லா கழுவிடுங்க. எந்த வகை காய்கறியாக இருந்தாலும் சரி நீங்கள் கழுவிட்டு உப்புக்குள்ளே கழுவிட்டு அதுக்கப்புறம் சாதாரண தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வகை காய்கறி கீரைகளை நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள். ஏன்னா அதில் சில நேரத்தில் பூச்சிகள் இருக்கும். கீரைகளில் பூச்சிகள் வெளியாகும். இன்னொன்று பூச்சி விரட்டிலாம் அவங்க கெமிக்கல் இதெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு நீக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உப்பு தண்ணிக்கில் கொஞ்சம் நேரம் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் சாதாரண பைப் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய்கறியை கட்டிங் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. நம்மளும் ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழலாம். அடுத்த டிப்புல போகலாமா? கல் பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். சில நேரத்தில் பழைய பாட்டிலில் இருந்தால் எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இயற்கையாகவே அடுப்பில் லேசாக நம்ம ஸ்டீல் பாத்திரம் காட்டுற மாதிரி லேசாக இந்த ஸ்டிக்கர் வெளியாக்கிறக்காண்டி காட்டுவோம். இந்த மாதிரி நம்ம காட்டக்கூடாது. சில நேரத்தில் நம்ம கையிலேயே வெடிச்சிரும் பாட்டில். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணியை நல்லா கொதி தண்ணிக்கில் கூட நீங்கள் பாட்டிலை போடலாம். லைட்டாக சூடு வந்ததோடு இந்த பாட்டிலை போட்டுருங்க. நல்லா கொதிக்க இருந்துச்சுன்னா நீங்கள் சூடு கூட பண்ண வேண்டியதில்லை. அந்த கொதி தண்ணீருக்குள்ள நீங்கள் போடலாம். இதில் கொஞ்சமாக டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதோட அடுப்பு அடைச்சி போட்டுருங்க. இதில் ஒரு 3-4 பாட்டில் நீங்கள் இதில் நீங்கள் ஸ்டிக்கர் எல்லாம் வெளியாக்கலாம். ஈஸியான டிப்பு தான். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இந்த வேலையை பார்த்துடலாம். உங்களுக்கு பாட்டில் ரெடி ஆயிரும். இந்த பாட்டில் ஊறினது போதும். இந்த ஹாட் வாட்டரில் அதை எடுத்துருங்க. இன்னொரு பாட்டில் நம்ம போட்டுட்டு இதை சிங்கில் வச்சு நம்ம அதுக்குள்ளே வேலையை பார்க்கலாம். இந்த பாட்டில் ஊறுறதுக்குலாம் இதை நீங்கள் கத்தியை வச்சு லைட்டாக அப்படியே நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அந்த பிசுசு தன்மைக்கு அந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, பீயங்கலர் ஸ்பாஞ்ச்,
அந்த தண்ணியவே தொட்டு அந்த ஸ்பாஞ்சை வச்சு நீங்கள் வந்து அப்படியே தேய்ச்சிட்டீங்கனால அந்த பிசுபிசு தன்மையும் உங்களுக்கு போயிடும். கத்தி வச்சு சுரண்டியாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் கத்தி வச்சு சுரண்டிடணும். பழைய ஸ்டிக்கராக இருந்தால் ஊறினாலும் ரொம்ப நேரம் ஊறணும். இது வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு நம்ம அதுக்குள்ள கொதித்ததோடு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ அதை வந்து ஸ்டிக்கரை வெளியாக்கியாச்சு. இப்போ இதை ஸ்டிக்கரை வெளியாக்கிட்டு அந்த நம்ம எடுத்ததை வந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அந்த பிசுபிசு தன்மை அதுக்கு போகணும். ஏன்னா சரியான பிசுபிசுப்பாக இருக்குது. பழைய பாட்டில் ஸ்டிக்கர் ஃபுல்லாக எல்லாம் பிசுபிசுன்னு அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அதை எடுத்து ஸ்பாஞ்சு பீங்காங்கிற ஸ்பாஞ்சு இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிடலாம். அதே தண்ணியை தொட்டு தேய்ச்சின்றாலே உங்களுக்கு அந்த பிசுபிசு தன்மை உங்களுக்கு சூப்பராகவே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கழுவி காய வச்சு நம்ம வந்து இதை பாருங்கள். நமக்கு வந்து இந்த பெரிய பாட்டில் இது வந்து அந்த இதுக்குள்ளே போல் வேறு இதை மாற்றியாச்சு. தண்ணி நல்லா சூடாகத்தான் இருக்குது. அடுப்பு மேலே தான் இருக்குது. நான் அடுப்பில் அடைச்சிட்டேன். இந்த பாருங்களேன். இதை வந்து இப்போ நீங்கள் நல்லா பிஞ்சு தானே இருக்குது ஸ்டிக்கர். அது ஒன்றும் பிரச்சனை. பிச்சு பார்த்தா பிக்க முடியலை. ஸ்டீல் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறங்க. ஏன்னா அதை வந்து அந்த உள் பகுதி தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதை வந்து கத்தி வச்சு சுரண்டது சிரமம். நீங்கள் இப்படி ஸ்டீல் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் செஞ்சுக்கரலாம். நல்லா சூடாகத்தான் இருக்குது. ஒரு செகண்டில் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக வெளியேறும். அந்த பிசுபிசு தன்மையாக உங்களுக்கு போயிடும்ப்பா. அவ்வளோதான் பாருங்கள். இப்படி பளிச்சுன்னு பிரிச்சுண்டு ஸ்டீல் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லாவே தேய்ச்சி கழுவி நீங்கள் காய வச்சு பாட்டில் பொருள் போட்டு நீங்கள் வச்சுக்கரலாம். ஓகேயா? அடுத்த டிப்புள்ள போகலாமா? பெருசு சின்னது மீடியம் 3 சைஸ் இருக்குது பாருங்கள். 2 வந்து தேன் பாட்டில், 1 வந்து ஜேம் பாட்டில். நம்ம இயற்கையாக வந்து முட்டை வைப்போம். முட்டை வைக்கும்போது அது வந்து தோலை வந்து உரிக்கிறதுக்கு சிரமப்படுவோம். இது வந்து சிறு வயசுக்காரவங்க குழந்தைகள் வச்சுருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி 2 முட்டை கூட போட்டு டிபன் பாக்ஸ் எல்லார் வீட்லையும் இருக்கு. லேசாக அப்படி உழுக்குங்க. ஒரு 3 உழுக்குங்க. நான் 5-6 உழுக்குலாம் உழுக்குனீங்கன்னா அது அப்படியே எல்லாமே நொறுங்கி போயிடும். இந்த மாதிரி செஞ்சு அப்படியே தோலை வந்து சூப்பராகவே நீங்கள் அப்படியே வெளியாக்கிடலாம். உங்களுக்கு முட்டை உடையெல்லாம் செய்ய தோல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உடையும். இது ரொம்ப ஒரு சூப்பரான டிப்பு. எத்தனை முட்டையோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு முட்டையை செய்கிறேன் பாருங்களேன். இப்படி தட்டி உழுக்கணும். உழுக்கியாச்சா? ஒரு 3 உழுக்கு இல்லை 2 உழுக்கு மெதுவாக உழுக்கணும். ரொம்ப வேகமாக உழுக்கக்கூடாது. அந்த சத்தம் அடங்கிடும். அடங்கினதோடையே நம்ம வந்து மறுபடியும் உழுக்கக்கூடாது. உழுக்குனீங்கன்னா உங்கள் முட்டையெல்லாம் இது பண்ணிடும். இது நல்லா ஒரு சூப்பரான டிப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செகண்டில் நீங்கள் எத்தனை முட்டையை நீங்கள் உரிச்சிடலாம். 30 முட்டையை கூட நீங்கள் வந்து 1 நிமிஷத்தில் உரிச்சிடலாம்ப்பா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இப்போ நம்ம அடுத்த டிப்புள்ள போகலாமா? பீங்கான் சாப்பிட்ற தட்டு எடுத்துக்கிறோங்க. தட்டில் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றிடுங்க. ஊற்றி இதில் என்ன வைக்க போகிறோம்னா, நம்ம ஜில்லுன்னு இருக்கிற தோசை மாவு, ஆப்ப மாவு, இட்லி மாவு நீங்கள் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் அந்த ஜில் ஆப்பம் வந்து உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை, இட்லி, ஆப்பம் எது சுட்டாலும் உங்களுக்கு நல்லாவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜில்லுன்னு இருக்கலாம், நம்ம எதுவும் செய்ய முடியாது, ஒழுங்காக வராது. ஓகே, இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி போட்ட டிப்பு உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you.